தமிழ் நகைச்சுவை நடிகர் மற்றும் காமெடி நடிகர் ரோபோ ஷங்கர் 46 வயதில் சென்னையில் திடீரென மரணமடைந்தார். சில நாட்களை முன் குமட்டலான மஞ்சளாரட்டுத்திறன் ஜைன்ட்ஸ் மற்றும் பல உறுப்புகளின் செயலிழப்பு மெல்டியர்ஜன் ஃபேலர் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் ஒரு படம் கிளப்பும் செட் இடத்தில் மூளையை தாக்கியபடி கலாப்ஸ்ட் ஆன் செட் இருந்தனர். சென்னையில் GEM மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பல நாள் வழங்கப்பட்டிருந்த போதும் நிலை மோசமாகி வெச்செரா அவருடைய உயிர் தொடர்ந்தவில்லை. அவர் நடந்து கொண்டிருந்த நோய்கள் மஞ்சளாரட்டுத்திறன், கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு என்பன இருந்ததாக தகவல் வந்துள்ளது. ரோபோ ஷங்கர் கலைத்துறையில் பல படங்களில் நடித்தவர். குறிப்பாக விஸ்வாசம், மாரி, இதற்குத்தானே ஆசாய் பாத்தாய் பாலகுமரா போன்ற ஹிட் திரைப்படங்களில் அவருடைய நடிப்பு கவனம் ஈர்த்தது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவருக்கு முக்கிய இடம். கலக்கா போவடு யாரு போன்ற நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் பிரபலமாகி நடிகராக மாறினார். குடும்பம்: அவர் மனைவி பிரியங்கா மற்றும் மகள் இந்திராஜா ஆகியோர் உள்ளனர். அவர் அழிவுக்கு பல நடிகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சினிமா வாய்ப்புகள் மற்றும் பொதுவான மகிழ்ச்சியூட்டும் குணங்களுக்காக ரோபோ ஷங்கர் ரசிகர்களின் மனதில் நீடிக்கும் நினைவாக உள்ளார். அவரது இறுதி அலங்காரம் மற்றும் இறுதிக் கிரியைகள் சென்னையில் நடைபெறும் என்பது தகவல். பலர் ரோபோ ஷங்கர் அவருடைய தனித்துவமான நகைச்சுவை பாணி மற்றும் சினிமா நாடகங்களில் காட்டிய உழைப்பு மூலம் மதிப்பை பெற்றவர் என்று நினைக்கிறார்கள். அவரது மரணத்தின் செய்தி தமிழ் திரைப்படத் துறைக்கு பெரிய துக்கம் கொண்ட ஒரு நிகழ்வாகும். ரோபோ ஷங்கர் இப்போது இயல்பாக உணரப்பட்ட பெரும்பான்மையிலும் இருக்கும் அவரது ரசிகர்களின் நினைவில் என்றும் வாழ்ந்திருப்பார்.